கொண்டக்கடலை சுண்டல் 5 நிமிஷத்தில் எப்படி செய்யலாங்கிறத நான் சொல்ல போகிறேன். அடுப்பு பற்ற வச்சு சட்டியை வச்சு சட்டி காஞ்சதும் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா காயணும். காஞ்சதுக்கு பிறகு கடுகும் உளுந்தும் போட்டு அதில் பொரிய விடணும். பொரிஞ்ச பிறகு அதில் காஞ்ச மிளகாய் 2 காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டு தாளிக்கணும். மிளகாய் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நாங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால 2 மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். கொண்டக்கடலை 1 கப்பு எடுத்து நைட்டே ஊற வச்சு குக்கரில் வச்சு 3 விசில் வச்சு வேக வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன். அதை இந்த தாளிப்பில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறணும். அது எல்லா பக்கம் நல்லா தாளிப்பு பரவுற மாதிரி நல்லா ஒரு 2 நிமிஷம் கிளறுனா போதும். சுண்டல் ரெடி. சுண்டல் வேக வைக்கும் பொழுது கல்லுப்பு போட்டு வேக வச்சிடணும். தாளிப்பில் வந்து உப்பு போடக்கூடாது. சுண்டல் வேக வைக்கும் பொழுதே கல்லுப்பு போட்டு தான் வேக வச்சு வடிகட்டி தண்ணியை இருத்துட்டு சுண்டலை அப்படியே இதில் தாளிப்பில் போட்டு கிளறணும். 5 நிமிஷத்தில் நைட்டு ஊற வச்சா போதும். 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும் இந்த சுண்டல். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஈவினிங் சாப்பிட்லாம். ஆனால் ஈவினிங் ஒரு சிலருக்கு வந்து செரிமான கோளாறு இருக்க வாய்ப்பு இருக்குது. சீக்கிரம் செரிக்காது கொண்டக்கடலை. அதனால் காலையில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்புக்கும் சத்து கிடைக்கும், நல்ல செரிமானமும் ஆகும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். எல்லாருமே சாப்பிட்லாம். இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க.